இதுக்கு தாங்க இவருக்கு சான்ஸ் கொடுக்க சொன்னோம், பாத்தீங்களா நிரூபிச்சாரா இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th டெஸ்ட் டே 1 சொல்லலாம். எஸ், ஆல்ரெடி 5 மேட்ச் கொண்ட தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ஜெயிச்சு 1 நம்ம ஜெயிச்சு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். 4வது மேட்ச் மிக மிக முக்கியமான மேட்ச். ஸோ வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா போலிங்கை செலக்ட் பண்ணாங்க. ஸோ வந்து இந்திய டீம்ல ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா ஷாகுல் தாக்கூரும் ஏகே டெபியூட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் இறங்குது. ஏகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கமோஜ் நம்ம சிஎஸ்கேல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் போலிங் இந்த சீசன் கொடுத்தாருல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமுக்குள்ள வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு மேட்ச் அப்படியே ஆரம்பிச்சது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் ஓப்பனிங் இறங்கினாங்க. ஸோ கருண் நாயருக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷனுக்கு இந்த மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ 2 பேர், அதாவது கேஎல் ராகுலும் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான செம இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னே சொல்லலாம். நல்ல பொறுமையா ஆடுவாங்க, நம்ம டெஸ்ட் மேட்சுக்கு நம்ம பொறுமையா ஆடுவோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ். கேஎல் ராகுல் 98 பாலுக்கு 46 ரன் இருக்கும்போது வந்து கிறிஸ் ஓக்ஸ் பால்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார் ஸ்லிப்ல. ஸோ அதை தொடர்ந்து அவர் 50 மிஸ் ஆயிடுச்சு. எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் நான் பவுண்டரிஸ்ல தான் டீல் பண்ண போறேன் பாருங்கன்ற மாதிரி 10 4 ஒரு 6 அப்படின்ற மாதிரி அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பாலுக்கு 58 ரன் கிட்ட அடிச்சிருந்தா அப்படி மனுஷன். அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்ல கேட்ச கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் போலிங்ல அவுட் ஆயிட்டாரு. டேசன் பால் அவுட் ஆயிட்டாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுல நான் சரியா பண்ணல ஒத்துக்கிறேன். இந்த மேட்ச் கொடுத்துருக்கீங்க, பெஸ்டா பண்ணுவேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சூப்பர்பா ஆனார்னே சொல்லலாம். செம்ம பேட்டிங். சுமன் கில் வந்தா அப்படி 12 ரன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்பிடபிள்யூ வாங்கிட்டு போயிட்டு அப்படி ஸ்டோக்ஸ் பால்ல. ஸோ வந்து 12 ரன்ல சுமன் கில் காலி. ஸோ அந்த பக்கம் சாய் சுதர்ஷன் தன்னோட முதல் டெஸ்ட் 50 வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணாரு இந்த மேட்ச்னே சொல்லலாம். நான் தான் சொன்னலங்க, வாய்ப்பு கொடுத்தா நிரூபிச்சிருவாருங்க நம்ம பையன் அப்படின்ற மாதிரி 150 பாலுக்கு 60 ரன் கிட்ட ஆடிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பார்த்து ரிஷப் பண்ண ஒரு 37 ரன், அவரும் வந்து 4 அண்ட் 6ல டீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 48 பாலுக்கு தூக்கி காலிலே சொருகுனாங்க. காலில் அடிபட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரியா, இருங்க நான் உள்ள போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்படி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 61 ரன்ல இந்த சாய் சுதர்ஷன் விக்கெட் ஸ்டோக்ஸ் எடுக்கிறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி, பெரிய செஞ்சுரிக்கான வாய்ப்பான வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் அந்த அந்த ஃபீல்டு அங்கே இருக்காருன்னு பார்த்துருந்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா சுதாரிச்சிருப்பாரு. ஓகே, நோ நோ நாட் பேட், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவீந்திர ஜடேஜாவும் ஷாகுல் தாக்கூரும் களத்தில் இருக்காங்க. ஆளுக்கு 19 ரன் 35 பிளஸ் பால்ஸ் ஃபேஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃபர்ஸ்ட் டே முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 264 ரன் 4 விக்கெட் இழப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எடுத்திருக்காங்க. சப்போஸ் இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், வாஷிங்டன் சுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஆனால் பிச் கொஞ்சம் மாஸ்டராக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் 400 எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போலிங்களை கட்டுப்படுத்தணும், எப்படி பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.